வணக்கம். டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதான் பார்த்துட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்பு புத்தகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நம்ம முழுசாக படிச்சிட்டோம்னாவே தமிழில் தேர்ச்சி அடைஞ்சிடலாம். 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2024 எடிஷன் அதான் நமக்கு டிஆர்பியில் தமிழ் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. 2025 எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலபஸ் குறைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு 7 ஏழாக குறைச்சிட்டாங்க. முன்ன 10 ஏழு இருந்தது 2024. 2025 7 ஏழாக குறைச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறைய பாடப்பகுதியில் நீக்கிட்டாங்க. ஒரு சில பாடப்பகுதியில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இருக்கிறாங்க. நம்ம பார்க்கறது வந்து 2024 எடிஷன் 10ஆம் வகுப்பு புத்தகம் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன நீங்கள் 2025 புத்தகம் எடுத்து வச்சுட்டு ஒரு சிலதெல்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன் 2024ஆம் ஆண்டு பதிப்பு 10ஆம் வகுப்பு புத்தகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் 7(2) இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழை முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? முல்லைப்பாட்டு நப்பூதனார், நப்பு பூதனார், பூதம் பூதம் பாட்டு பாடிச்சு, பூதம் முள்ளு பற்றி பாட்டு பாடிச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். பூதம் பாட்டு பாடிச்சு எதை பற்றி? முள்ளை பற்றி. பூதம் முள்ளு பாட்டு பாடிச்சு. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கை சூழல் நமக்குள்ள இனிய உணர்வுகளை தூண்டும். தமிழர்கள் இயற்கையோடு ஏந்த வாழ்வை வாழ்ந்தனர். அது எந்த டவுட்டும் கிடையாது. மழை காலத்தில் அவங்க வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மழையினுடைய சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கிய பாடல்கள் படம் பிடிச்சு காமிக்குது. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் முல்லைப்பாட்டில் நப்பூதனார் சொல்லியிருக்கிறாரு. நல்லோர் விரிச்சி கேட்டல், அந்த பாடலுடைய தலைப்பு நல்லோர் விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடல் ஃபுல்லாக நான் ஒரு முறை சும்மா சொல்லிடுறேன், நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க. என்ன இது மொத்தம் 17 அடி கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 17 அடி பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை கேட்காதும் உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முறை காதில் கேட்டுக்கோங்க. என்ன பாடல், என்ன லைனு, என்ன வரி அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இது சமமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நம்ம மூளை ஏதாவது அந்த டைமில் வேலை செஞ்சு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சுன்னா நமக்கு லாபம் தானே அந்த ஒரு மார்க்கு. அதனால் சும்மா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் தவறு கிடையாது. கேட்கறதுனால மனப்பாடம் பண்ணு சொல்லலை. இந்த பாடலை சும்மா காதில் கேளுங்க. சரிங்களா? நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எள்ளி பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை என வண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவை கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால். இந்த பாடல் வரி பாருங்க. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் விரிச்சிக்கு முக்கியமான லைனு. டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பாட தலைப்பு வந்து நல்லோர் விரிச்சி கேட்டல். அதனால் விரிச்சிக்கு முக்கியமான லைன் இது. இப்போ சொன்னது இன்னொரு முறை சொல்கிறேன். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அல்லமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால். இதான் வந்து விரிச்சி. சரிங்களா? கைய கொடுங்கோட் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருவார் தாயர் என் போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1லேருந்து 17 அடி. சொல்லும் பொருளும்ல பார்த்தீங்கன்னா நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம். உலகம் அப்படின்னா உலகம் உங்களுக்கு தெரியும். நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். நேமினா சக்கரம். நேமி சக்கரம். கோடுன்னா மலை. இந்த இடத்துல மலை. கோடுன்னா மலை. சரிங்களா? திருச்செங்கோடு இல்லைங்களா? மலை திருச்செங்கோடு மலை அந்த மாதிரி. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், வேகமாக செல்றதுக்கு பேர் கொடுஞ்செலவுன்னு சொல்லியிருக்காங்க. வீனா மலர். வீணா ஒரு சொல் ஒரு பொருள். நறுவி அப்படின்னா மலர், அதாவது நறுமணமுடைய மலர்கள். தூவினா தூவி அப்படின்னு தூவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விரிச்சினா நற்சொல். விரிச்சினா நற்சொல், நல்ல சொல் சொல்றது அந்த விரிச்சி சொல்லுவாங்க. அதுதான் நற்சொல்லு. சுவல் அப்படின்னா தோல். சுவல்னா தோல். தோலுக்கு பார்த்தீங்கன்னா தோலுக்கு வரக்கூடிய இல்லு பார்த்தீங்கன்னா பள்ளி ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா? ஸ்கூல் அந்த இல்லு பள்ளி அந்த தோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் வந்து குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது
மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலை மேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்து வேகத்துடன் பெருமலையை பொழிகிறது. அந்த மாதிரி அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடை மகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஒட்டி வர இப்போது வந்திடுவார், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முது பெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று திரை பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முது பெண்டீர். இதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு நம்ம தனியாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக இலக்கண குறிப்பு பார்க்குறோம். அப்புறம் இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து ஏற்கனவே போன பிஇஓ அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் நம்ம தனியாக பார்க்கலாம். போர்டில் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். நான் பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு எல்லாமே. ஸோ இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா விரிச்சி, அதை தான் நம்ம பார்த்தோம். விரிச்சினா என்னன்றது முதல்ல பார்த்துடலாம். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்ல கூர்ந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவர்கள் நல்ல சொல்ல கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் அப்படின்னும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் அப்படின்னும் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் விரிச்சி அப்படின்னு சொல்லி பேர். மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு மறைஞ்சு நின்று அமைதியாக கேட்பாங்க. யாராவது அங்கே ஒரு நல்ல சொல் எதை பற்றியாவது பேசியிருந்தாங்கன்னா இவங்க நினச்சிட்டு போன அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை யாராவது தீய சொல் பேசினாங்கன்னா இவங்க நினச்ச அந்த காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் விரிச்சின்னு பேர். இந்த முல்லைப்பாட்டு அந்த நூல் பற்றி நம்ம பார்க்கலாம். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மொத்தம் 103 அடி தான் இருக்குது முல்லைப்பாட்டு. மொத்தமே 103 அடி தான். அந்த 10 பாட்டுலேயே மிக குறைவான அடி இருக்கக்கூடிய நூல் வந்து இந்த முல்லைப்பாட்டு தான். 103 அடிகளை தான் கொண்டு இருக்குது. நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்கிறது 1லேருந்து 17 அடிகள் கொடுத்துருக்குறாங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியர் முள்ளில் குத்திட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் முள்ளில் குத்திட்டாரு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இந்த முல்லைப்பாட்டு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்போதனார். நம்ம முன்னே சொல்லிட்டோம். போதம் நல்ல போதம், இல்லை நல்ல போதம் அப்படின்னு ஞாபகம். நல்ல போதம் நல்ல போதம் நப்போதனார் பாட்டு பாடினார். முல்லை பத்து பாட்டு பாடினார். முல்லை பாட்டு பாடினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்போதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்போதனார் அப்படி அவர் தான் வந்து இந்த பாட்டு பாடினார். முல்லைப்பாட்டு 103 அடிகள் கொண்டது. ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடினது. 10 பாட்டிலேயே மிக குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னா இந்த முல்லைப்பாட்டு தான். இந்த முல்லைப்பாட்டை பற்றி முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இதெல்லாம் கேட்பாங்க. அதனால் அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா, அதாவது நிலம். முல்லைப்பாட்டினுடைய நிலம் என்ன அப்படின்னா காடும் காடை சார்ந்த இடமும் தான் முல்லை. குறிஞ்சி வந்து உங்களுக்கு தெரியும். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அடுத்தது காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை. அதான் வந்து அதனுடைய நிலம். காடு முள்ளு முள்ளாக இருக்குது, அது ஞாபகம் வச்சு உங்களுக்கு தெரியும். முல்லைப்பாட்டு காடு முள்ளு முள்ளாக இருக்குது, அதான் அதனுடைய நிலம். பெரிய பொழுது, பெரும்பொழுது என்ன அப்படின்னா கார்காலம். மழை பெஞ்சா தானே காட்டில் மரம்லாம் வளரும். அதனால் கார்காலம் தான் பெரும்பொழுது. அது எப்போ அப்படின்னா ஆவணி புரட்டாசி. புரட்டாசி மாதம் நமக்கு நல்ல மழை இல்லைங்களா. புரட்டாசி ஐப்பசி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய மழை காலம். அதனால் வந்து ஆவணி புரட்டாசி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணி மாதமும் ஆவணி புரட்டாசி அதான் வந்து நமக்கு வந்து இந்த முல்லை பொழுதினுடைய கார்காலம், பெரும் பொழுது. அதே சிறு பொழுது என்ன அப்படின்னா மாலையில் சாயந்தரத்தில் மழை வந்து சாயந்தரத்தில் பெய்யும். அதனால் மாலை தான் சிறு பொழுது. பெரும் பொழுது பார்த்திங்கன்னா கார்காலம், அது வந்து ஆவணி புரட்டாசி. சிறும்பொழுது மாலை சிறு பொழுது. நீர் பார்த்திங்கன்னா குறுஞ்சுனை காட்டாறு. மழை பெஞ்சால் பயங்கரமாக தண்ணி வந்துடும் காட்டாறு. இல்லைன்னா குறுஞ்சுனை நீர், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சொன நீர் வரும். அதான் வந்து அதனுடைய நீர். மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை மரம், காயா, குருந்தம் இதெல்லாம் வந்து இதனுடைய மரம். கொன்றை, காயா, குருந்தம். கொன்றை, காயா, குருந்தம் இதெல்லாம் வந்து மரம். பூ பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ, பிடவம்பூ, தோன்றிப்பூ, தான் தோன்றிப்பூ அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். முல்லைப்பூ அது முல்லை, அது நிலமே முல்லை தான். நம்ம முல்லை பற்றி தான் படிக்கிறதுனால முல்லைப்பூ, பிடவம், தோன்றிப்பூ இதெல்லாம் வந்து என்னுடைய பூவு.
உரிப்பொருள் என்ன அப்படின்னா இருத்தல், அதான் வந்து காத்திருத்தல் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல், அதான் வந்து என்னுடைய உரிப்பொருள். அதாவது இருத்தல் நிமித்தமும் முல்லை நிலத்தினுடைய உரிப்பொருள், அதாவது காத்திருத்தல். தலைவி வந்து தலைவன் வருகைக்காக காத்திருக்கிறது. அதை தான் நம்ம வந்து இங்கே விரிச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தலைவன் வந்து தலைவிக்காக காத்திருக்கிறாங்க. தலைவிக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துடுவான், நிறைய பொருள் எடுத்துகிட்டு வருவான் தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் தான் உரிப்பொருள். இந்த முல்லை நிலத்தினுடைய உரிப்பொருள். முல்லைப்பாட்டினுடைய MCQ கொஸ்டின் அடுத்தது வருது, அது நீங்கள் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நம்ம பேசலாம். 1. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இது பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பற்றி தான் இந்த முல்லைப்பாட்டு அடியில் உணர்த்துது. முல்லைப்பாட்டு அதுக்கு தான் ஒரு முறை நம்ம படித்து காமிச்சோம் இல்லைங்களா. அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. 2. மா அல் பொருள் தருக. திருமால் தான் மா அல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே இன்னும் வந்து பேருருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆ மற்றும் ஆ, மா அல்லுக்கு திருமால், பேருருவம் ரெண்டுமே ஆ மற்றும் ஆ. 3. முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? முல்லைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 103 அடிகள் இருக்குது. 10 பாட்டில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயே மிகவும் குறைந்த அடி கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. 4. முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? பத்துப்பாட்டு. 5. முல்லைத்திணைக்குரிய பூ வகை. பார்த்தீங்கன்னா ஆ பிடவம். மொத்தம் முல்லைத்திணைக்குரிய பூ வகை 3 கொடுத்துருந்தோம், இதில் பிடவம் கொடுத்துருக்கோம் ஆன்சராக. மீதி 2 என்னன்றதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 6. முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று? ஆ 14 மேல் கணக்கு நூல். 10 பாட்டும் 8 தொகையும் 15 மேல் கணக்கு நூல்களில் வருது. ஸோ 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் முல்லைப்பாட்டு. 15 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்திங்கன்னா திருக்குறள் இந்த மாதிரி நூல்லாம் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் வருது, அது பார்த்துக்கோங்க. 7. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். அது முல்லைப்பாட்டு தான். 103 அடிகளை கொண்ட நூல். 8. பொறுத்துக. இடது பக்கம் பாருங்கள், நேமி, கோடு, விரிச்சி, சுவல். வலது பக்கம் மலை, வலம்புரி, சங்கு, சக்கரத்துடன் கூடியது, தோல், நற்சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ. அதாவது நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு, சக்கரத்துடன் கூடியது. கோடு அப்படின்னா மலை, திருச்செங்கோடு அந்த மாதிரி. விரிச்சி அப்படின்னா நற்சொல், அதாவது ஊருக்கு வெளியே யாராவது நல்ல சொல் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. சுவல் அப்படின்னா தோல், நம்ம தோல் பட்டை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தோல். 9. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர். நமக்கு தெரியும் ஆ திருமால். திருமால் கிட்ட தான் வலம்புரி சங்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிறதும் முல்லைப்பாட்டு. அதில் வந்து அந்த முல்லைப்பாட்டினுடைய தெய்வம் திருமால். 10. குறுகிய வடிவம் கொண்டு நீர் வார்த்து தந்தவன்.
நீர் வார்த்து தந்தவன் வந்து பார்த்திங்கன்னா மாவலி மன்னன். மாவலி மன்னன் அந்த நீர் வார்த்து கொடுத்தாரு இந்த உலகத்தில் 3 அடி அளக்கிறதுக்காக. மாவலி மன்னன். 11 மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர். அது தெரியும் உங்களுக்கு, திருமால் தான் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து நின்றவர் இந்த முல்லைப்பாட்டில் பொறுத்த வரைக்கும். 12 கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல்லு. எழிலி அப்படின்னா மேகம்னு அர்த்தம். ஸோ எழிலி. 13 கொடுங்கோட் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? கோவலர் அப்படின்னா இடையர்னு அர்த்தம். அந்த இடையர் அவங்க தான் அந்த பசு மாட்டுங்கிட்ட போய் பேசுறது, அதனால் அந்த இடையர். 14 முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர். நப்பூதனார். 15 மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது? சங்க இலக்கியங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா மழையினுடைய சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடிச்சி காமிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த முல்லைப்பாட்டும் சங்க இலக்கியம்தான். 16 நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள். நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம். 17 நறுவி என்பதில் வி என்பதன் பொருள். வி அப்படின்னா மலர். வீனா மலர்கள், அதாவது வந்து ஓரெழுத்துக்கு ஒரு மொழி. வி அப்படின்னா மலர். 18 பொறித்த பகுபத உறுப்பிலக்கத்தின்படி பிரிக்கும் முறை. பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம இன்னும் பார்க்கல, நான் உங்களுக்கு போர்டில் நடத்துகிறேன் கொஞ்சம் விரிவாகவே. இதுலேருந்து கண்டிப்பாக அந்த பகுபத உறுப்பிலக்கணத்துலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு. போன பிஇஓவில் கேட்டிருக்காங்க, அதனால் பார்க்கலாம் நம்ம. பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. பொறி கூட்டல் இத்து, இந்த தாவை வந்து இத்து கூட்டல் ஆ தா, அதான் இத்து கூட்டல் ஆ. 19 தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள். முதிய பெண்டிர், முதிய வீட்டில் இருக்கிற முதியவங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முதிய பெண்டிர். 20 சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. 21 பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள். இடைமகள், இடையர் இடைமகள். 22 கையை கொடுங்கோட் கோவலர் பின் நின்று உயிர்த்தர இன்னே வருவர் தாயர் என்று யார் யாரிடம் கூடியது? இடைமகள் பார்த்தீங்கன்னா இளங்கன்றிடம் கூறியது தான் இது. இடைமகள் இளங்கன்றிடம் கூறியது. 23 நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? முது பெண்டிர் தலைவியிடம் கூறியது. நாங்கள் வந்து நல்ல மொழி கேட்டோம், சீக்கிரம் தலைவன் வந்துடுவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி முது பெண்டிர் போய் தலைவியிடம் சொன்னாங்க.
24 முல்லையின் நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் பார்த்தீங்கன்னா முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். 25 இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல் எந்நிலத்திற்குரிய உரிபொருள். அதுவும் முல்லை தான். இது எல்லாமே அதான் நம்ம தேரியாக நம்ம பார்த்ததுனால அது உங்களுக்கு இங்கே பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அதை ஒரு முறை பார்த்துருங்க பார்க்காதவங்க. அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்கள். 26 கார்காலத்திற்குரிய மாதங்கள். கார்காலம்னா மழைக்காலம். நமக்கு வந்து ஆவணி, புரட்டாசி மழைக்காலம். நப்பூதனாரின் தந்தை பெயர். பொன் வணிகனார். பொன் வணிகனார் மகனார் அப்படின்னு வரும், அதனால பொன் வணிகனார். 28 பொன் வணிகனாரின் ஊர். காவிரி பூம்பட்டினம். பாருங்க காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நம்பூதனார். அதுதான் அது அப்படியே லைனாக படித்தா இதில் ஏதாவது எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். முல்லைப்பாட்டு எழுதின ஒரு 29 முல்லைப்பாட்டு நூல் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு. 103 பாடல் அடி வரையறையை கொண்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 10 பாடல் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. எல்லாமே சரி, அனைத்தும் சரி. 30 முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது எவை? கார்காலம் தான் முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது. கார்காலம் ஆவணி, புரட்டாசி, அப்போ தான் மழை காலம் அப்படின்னு சொல்லணும். நம்ம மழைக்காலத்தில் அதுதான் பெரும்பொழுது முல்லை நிலத்தில். 31 முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது எவை? ஸோ மாலை, சாயந்தரம், அதுதான் வந்து முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது. 32 முல்லை நிலத்திற்குரிய பூ எது? பிடவம், தோன்றி, முல்லை, இதெல்லாம் வந்து முல்லை நிலத்திற்குரிய பூ. 33 முல்லை நிலத்திற்குரிய மரம் எது? கொன்றை, குருந்தம், காயா, இதெல்லாம் வந்து முல்லை நிலத்திற்குரிய மரம். 34 முல்லை நிலத்திற்குரிய நீர் எது? குறுஞ்சுனை, காட்டாறு. மழை ரொம்ப வந்துருச்சுன்னா காட்டு ஆறு வந்துடும். அது இல்லாத டைமில் குறுஞ்சுனை, அதுதான் அவங்களுக்குரிய நீர். 35 முல்லை நிலத்திற்குரிய உரிபொருள் எது? தலைவி காத்துட்டு இருக்கிறா, அதனால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதுதான் முல்லை நிலத்திற்குரிய உரிபொருள். எம்சிக்கு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் டிஆர்பியில் தேர்ச்சி பெற்ற உடனே நீங்கள் பார்க்கலாம், நல்லா பாரு இவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு கூட காமிக்கலாம். அதுக்காக தான் எவ்வளோ மார்க்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா போடுங்க. நல்லா படிங்க. டெய்லி தமிழ் 1 மணி நேரம் படிக்கணும், அல்லது நம்ம வீடியோ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். சைக்காலஜி 1 மணி நேரம் படிக்கணும். உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அதை விட்டுடாதீங்க, அது ஒரு 7-8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும். இந்த ஆண்டே அரசு வேலையில் சேர்றோம். நம்ம சேலரி அக்கௌண்ட்டில்
பணம் கிரெடிட் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சிருக்கோம். நன்றி.